மாலை வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் செஷன்ல என்ன நடந்ததுங்கிறத பத்தி ஒரு விரிவான அலசல இப்ப நம்ம பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை ரெக்கார்டு உயரத்துல இருந்த மார்க்கெட் திங்கக்கிழமை ஒரு ஆயில் ஷாக்குல தடுமாறுச்சு. இந்த வீக்கெண்ட்ல அப்படி என்னதான் மாறுச்சு? நம்பிக்கையா இருந்த நிலைமை மாறி ஒரு விதமான புவிசார் அரசியல் எச்சரிக்கை மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும். சரி வாங்க, இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போகலாம். முதல்ல குளோபல் மார்க்கெட்ல ஆரம்பிச்சு அப்புறம் நம்ம இந்திய சந்தைகள் பத்தின எங்க பார்வைய சொல்றோம். போன வாரம் போர் நிறுத்தம் வரும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இல்லையா? அந்த உற்சாகமெல்லாம் அமெரிக்கா ஈரான் பிரச்சனை மறுபடியும் தீவிரமானதால அப்படியே காத்துல கரைஞ்சு போச்சுன்னே சொல்லலாம். இப்ப இத பாருங்க, இதுல இருக்கிற வித்தியாசம் ரொம்பவே முக்கியமானது. வெள்ளிக்கிழமை பாசிட்டிவா முடிஞ்ச அமெரிக்க சந்தைக்கும் திங்கக்கிழமை காலையில இருந்த ஃபியூச்சர்ஸ்க்கும் எவ்ளோ பெரிய வித்தியாசம். ஆசியா சந்தைகள் துறக்கிறதுக்கு முன்னாடியே முதலீட்டாளர்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பலங்கிறது இதுல தெளிவா தெரியுது. முதல் மற்றும் முக்கிய அழுத்தம் எனர்ஜி செக்டார்லேருந்து தான் வந்தது. சப்ளைய பத்தின பயம் மறுபடியும் வந்ததால பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை ஒரே நாள்ல 6% மேல ஏறிடுச்சு. இதனால என்ன ஆச்சுன்னா, முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடுகளை தேடி போனாங்க. அதனால டாலர் இண்டெக்ஸ் உயர ஆரம்பிச்சது. இது நம்மள மாதிரி வளர்ந்து வர்ற சந்தைகளுக்கு ஒரு பெரிய தலைவலினே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட வட்டி விகிதங்கள் இன்னும் அதிகமாவே இருக்கு. இதனால அமெரிக்க சொத்துக்கள் மேல முதலீட்டாளர்களுக்கு ஆர்வம் அதிகமாகுது. இது இந்தியாவுக்கு வர வெளிநாட்டு முதலீடுகளை பாதிக்க வாய்ப்பிருக்கு. சரி, இப்போ நம்ம உள்நாட்டு சந்தைகளுக்கு வருவோம். இந்த குளோபல் மாற்றங்கள் எல்லாம் இந்திய சந்தையை எப்படி பாதிச்சுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மார்க்கெட்டோட எதிர்வினை ரொம்ப எச்சரிக்கையா இருந்துச்சு, ஆனா அது பல விஷயங்களை நமக்கு உணர்த்துச்சு. இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிஃப்டி சென்செக்ஸ் மாதிரி முக்கிய குறியீடுகள் பெருசா எந்த மாற்றமும் இல்லாம முடிஞ்சாலும் மிட் கேப் ஸ்மால் கேப் மாதிரி பரந்த சந்தை நல்லாவே சரிஞ்சிருக்கு. இது சந்தையோட உள்ளுக்குள்ள ஒரு பலவீனம் இருக்கிறத காட்டுது. இந்த ஏற்றம் இறக்க விகிதம், அதாவது ஏறின பங்குகளை விட இறங்கின பங்குகள் அதிகமா இருந்தது. சந்தையில பெரும்பாலான பங்குகள் ரிஸ்க் ஆஃப் மூட்ல தான் இருந்துச்சுங்கிறத உறுதிப்படுத்துது. இன்னைக்கு நடந்த செஷனை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முக்கிய காரணமான ஒண்ணுல நம்ம கவனம் செலுத்தணும். அதுதான் எண்ணெய் விலைகள்ல ஏற்பட்ட அந்த திடீர் திருப்பம். இந்த டைம்லைன் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா காட்டுது. மார்க்கெட் இந்த புவிசார் அரசியல் செய்திகளுக்கு எவ்ளோ சென்சிட்டிவா இருக்கு பாருங்க. ஒரு சில வாரங்களுக்குள்ளேயே பீதியிலிருந்து நிம்மதிக்கு வந்து இப்போ மறுபடியும் ஒரு உயர் எச்சரிக்கை நிலைக்கு போயிருக்கு. இந்த ஆய்வாளரோட பார்வை முக்கியமான மேக்ரோ ரிஸ்கா அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. இது வெறும் எண்ணெய் விலை உயரது பத்தின விஷயம் மட்டும் இல்ல, இதனால உலக அளவுல பணவீக்கம் அதிகமாகும், பொருளாதார வளர்ச்சி குறையுங்கிற 2வது கட்ட விளைவுகளையும் இது குறிக்குது. சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு சூழல்ல பெரிய முதலீட்டாளர்கள், அதாவது எஃப்ஐஐஸ் டிஐஸ் எல்லாம் எப்படி அவங்க பொசிஷனை வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்க ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான வேறுபாடு தெரியுது. வெள்ளிக்கிழமை மார்க்கெட் இறங்கினப்ப வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் சில பங்குகளை வாங்கியிருக்காங்க. ஆனா நம்ம உள்நாட்டு நிறுவனங்கள் ரிஸ்க் குறைக்கணும்னு சொல்லி பெரிய அளவுல விற்பனை செஞ்சிருக்காங்க. 2 பேருக்கும் இடையில ஒரு இழுபறி போட்டி மாதிரி இருக்கு. துறைவாரியான செயல்பாட்டை பார்த்தா முதலீட்டாளர்கள் உள்நாட்டு பொருளாதாரம் சார்ந்த பங்குகள் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறது தெரியுது. ஆனா அதே சமயம் டாலர் வலுவாகிறதுனாலையும் உலகளாவிய மந்தநிலை பயத்தினாலையும் பாதிக்கப்படக்கூடிய ஐடி மாதிரி துறைகள் சரிவை சந்திச்சிருக்கு. ஓகே, இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது மார்க்கெட்டோட கட்டமைப்பு பத்தின எங்க நிறுவனத்தோட பார்வை இதுதான். எங்களோட கணிப்பு என்னன்னா, சந்தை ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குள்ளேயே வர்த்தகமாக வாய்ப்பிருக்கு. ஒரு பக்கம் புவிசார் அரசியல் பிரச்சனைகள், இன்னொரு பக்கம் உள்நாட்டு கம்பெனிகளோட ரிசல்ட் சீசன். இந்த 2க்கும் நடுவுல மார்க்கெட் மாட்டிக்கும்னு நாங்க நினைக்கிறோம். இந்த 3 முக்கியமான விஷயங்கள் தான் வரப்போற நாட்கள்ல சந்தையோட திசைய தீர்மானிக்க போகுது. ஆக முதலீட்டாளர்கள் முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். உலகளாவிய பதட்டங்களும் உள்நாட்டு வருவாய்களும் மோதுற இந்த இழுபறி போட்டியில கடைசியில எந்த சக்தி ஜெயிக்க போகுது? நன்றி.